உண்மையிலே தான் தெய்வம் இருக்கிறான், அன்புல தான் தெய்வம் இருக்கிறான். புகழ்ச்சியை விட்டுடுங்க, பொருள் ஆசையை விட்டுடுங்க. 10 ரூபா சம்பாரிச்சா சாப்பிடு, 100 ரூபா சம்பாரிச்சா சாப்பிடு, 1000 ரூபாய் சம்பாரிச்சா சாப்பிடு, தப்பே கிடையாது. ஆனா ஊர்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு தான், நீ ஒண்ணு எத்தும்ப முடியாது. கோமனம் கூட உன் கோமனமே உனக்கு வராது. உன் உடம்பு வருமா உனக்கு? சொல்லு, வராது. அப்புறம் நீ எதுக்கு ஊர்ல ஆசைப்படுற? நீ வாழறதுக்கு உனக்கு ஒரு 3 படி சோறு வேணும், நீ படுக்கிறதுக்கு ஒரு 6 அடி இடம் வேணும். அது இருந்தா போதாதா? 32 ஊட வாங்கி என்ன பண்ண போற? சொல்லுவான், நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தொண்ணு பாக்குறான். நீ அத்தை இதை பண்ணி ஊர்த்தாலி எல்லாம் அறுத்து கட்டி வச்சீங்கன்னா உனக்கு சம்பந்தமே இல்லாத வந்து அதை எடுத்துன்னு போவான். பக்தியில் இருக்கிறவன் பண்ணியும் போட்டோம், நமக்கு பயனாது. ஞானத்தை தேடுவோம். அதுக்குதான் சொன்னான், அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமைன்னா. நான் கடவுள் கிட்ட இருக்கிறேங்க, என்ன ஆசை ஒண்ணும் பண்ண